ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிர்கோனியம் 3D XPS ஹை ரெசல்யூஷன் டேட்டாவை எப்படி ஃபீட் பண்ணுறது ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சுங்கிறத பார்க்கலாம். டைட்டிலில் ரேப்பிட்னு கொடுத்துருப்பேன், அது ஒன்றும் கிடையாது. வெறும் மேக்ஸிமம் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ்லேயே நம்ம ஃபிட் பண்ணலாம் அந்த ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சு. அதுக்கு தான் நான் டைட்டிலில் உங்களுக்கு அந்த கேட்ச் இருக்குன்னு ரேப்பிட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ பாருங்கள். இன் பிட்வீனில் நம்ம ஃபிட் பண்ணுற செகண்ட்ஸ் வந்து வெறும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். மீதி ரெஸ்ட் ஆஃப் த 10 மினிட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெக்ட்ரத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் தான் அந்த டைம். 12 மினிட்ஸ் அந்த வீடியோங்கிறது 2 செகண்ட் தான். அது என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம் வாங்க. நீங்கள் டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டா ஃபைலுக்கு நம்ம போயிடணும். இப்போ டேட்டாங்கிற ஃபோல்டரில் டேட்டா எக்ஸ்பேஸ் டேட்டா ஆல்ரெடி இருக்குது. இப்போ அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேஸுங்கிறத டேட்டா கிளிக் பண்ணி இது ஜிர்கோனியம் 3Dயோட அந்த ஸ்பெக்ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஜென்ரேட் பண்ண PDF ஃபைல், அதாவது ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இதோட நியூமெரிக்கல் டேட்டா கிளிக் பண்ணி இந்த எக்ஸல் சீட்டில் அந்த நியூமெரிக்கல் டேட்டா இருக்குது. இப்போ இந்த ஏபிங் காலத்தை காப்பி பண்ணி நம்ம ஆர்ஜின்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏஎன்பி காலத்தை காப்பி பண்ணிக்கோங்க. ஆர்ஜின்ற சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஏஎன்பி காலத்தில் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பிஃபோர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்ரேச்சர் சர்வே ஒரு பார்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிர்கோனியம் 3Dக்கு எந்த இடத்துல பொசிஷன் பீக் ஃபிட்டிங் வைக்கணும், எந்த இடத்துல இப்போ நம்மளோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் காம்பவுண்டுக்கான ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சி அதுக்கான பீக் எந்த பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபிட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஷார்ட் டைமில் உங்களுக்கு கொடுக்கணுங்காண்டி நான் அதை ஆல்ரெடி எடுத்துருக்கனால நேராக உங்களுக்கு ஃபிட்டிங் தான் பண்ணுவேன். அப்புறம் பாருங்கள், இப்போ செலக்ட் பண்ணி பிளாட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துடணும். தென் அதை லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்பெக்ட்ரம் விசிபிள் ஆகும். இப்போ இங்கே தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஜிர்கோனியம் 3Dக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அனலைசிஸில் போயிட்டு பீக் பேஸ் லைன், அடுத்தது ஒரு நிமிஷம் அகைன் என்ன பண்ணுறேன், அனலைஸ் போயிருங்க, பீக் பேஸ் லைன் போயிடுங்க, மல்டிபிள் ஃபிட்டிங் போயிருங்க. ஓப்பன் டைலாஸ்பாக் கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாஸ்பாக் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல பீக் ஃபங்க்ஷனுங்கிறத காஷியன்னு கன்னடம் மாற்றிடுங்க. காஷியன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாஸ்பாக் ஓப்பன் ஆகும். என்ன இருக்குன்னா டபுள் கிளிக், நம்ம எந்த இடத்துல பீக் வேணுமோ அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ண சொல்லுவோம். டபுள் கிளிக் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் NL ஃபிட்டுன்னு கொடுத்துருங்க. ஓப்பன் ஃபிட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த இடத்துல கர்வ் ஃபிட்டிங் ஆகி ஒரு டிஸ்பிளே ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள். கர்வ் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக அந்த லைனை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு டன் கொடுத்துருங்க. முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பீக் 1 பீக் 2 கரெக்டாக பிக் பண்ணக்கான அந்த வேல்யூ இங்கே ஷோ ஆகும். தென் இந்த காலம் வந்து பீங்கிறது பேஸ் டேட்டா, பீக் 1 பீக் 2ஓட வேல்யூ, குமுலேட்டிவ் ஏரியா வேல்யூ, இது மூணுமே நான் உங்களுடைய ஸ்பெக்ட்ரத்தான டேட்டா. இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸில் ஃபிட் பண்ணியாச்சு. மீதி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பெக்ட்ரத்தை எப்படி ப்ரெசன்டேஷன் லெவலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஆஸ் யூஷுவலாக நமக்கு சுற்றி உள்ள தேவையில்லாத ஸ்கேல்ஸ், அந்த லேபிளிங் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி delete பண்ணிடுங்க. அப்புறம் அதோட லேபிளிங், இட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸுக்கு எக்ஸ்பேஸுக்கு இன்டென்சிட்டி யூனிட், அட்டாமிக் யூனிட்டு, அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கலரை கொடுத்துக்கோங்க. போல்டு ஆக்கிட்டு என்ன உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வேணுமோ மேக்ஸிமம் 20 வச்சிங்கன்னா விசிபிளாக இருக்கும். இல்லை எனக்கு அதோட அதிகமாக வச்சுன்னா அது உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மேனுஸ்கிரிப்டோ உங்கள் ஆர்டிக்கல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். தென் எக்ஸசைஸில் வைண்டிங் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது யூனிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேலில் கிளிக் பண்ணி ஸ்கேலில் போல்டு பண்ணிடுங்க. 20ன்னு சைஸ் கொடுத்துருங்க. தென் இப்போ நான் அந்த ரைட்டு லெஃப்ட்டு டாப் பாட்டம் எல்லாத்துக்கும் அந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அன்வான்ட் அந்த தேவையில்லாத அன்வான்ட் அந்த இது எல்லாத்தையும் ரிமூவ்ங்கிறது டிசேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் தான் டிக் பண்ணி நன்னுங்கிறது ஆப்ஷன், மேஜர் டிக் அண்ட் மைனர் டிக்கை நன்னுங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி இப்போது பாட்டம், அதாவது டாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் திக்னஸும் 5 கொடுத்துக்கோங்க. மேஜர் டிக்கு நன்னு, மைனர் டிக்கு நன்னுன்னு கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். தென் ஓகே கொடுத்துட்டு அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் அண்டு பாட்டம். இப்போது லெஃப்ட்டு கிளிக் பண்ணி பாட்டமுக்கும்
இப்போது லெஃப்ட்டில் அந்த ஸ்கேல் தேவையில்லை, மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ் தேவையில்லை. அதனால் கிளிக் பண்ணி திக்னஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேஜர் டிக்ஸ் அண்ட் மைனர் டிக்ஸை நன்னுன்னு கொடுத்துருங்க. ஒர்க் டன். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஸ்பெக்ட்ரத்தை ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதனுடைய நம்ம ஃபிட்டிங் பண்ண ஏரியாவை இன்னும் கொஞ்சம் விசிபிளாக, அதாவது ப்ராட் அண்ட் விசிபிளாக நம்ம பார்த்த போகிறோம். அதான் பண்ண போகிறேன். இப்போ நான் அதை உள்ள டபுள் கிளிக் பண்ணி இண்டிபெண்டன்ட்னு கிளிக் பண்ணேன். ஏன்னா அது தனித்தனியாக நம்ம கலர் கொடுக்குறதுனால இண்டிபெண்டன்ட் கொடுக்குறோம். டிபெண்டன்ட்னா ஒரே கலராக ரெண்டுக்கு வரும். இப்போ நான் இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரத்துக்கு, அதாவது பீக் 1 கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பீக் 1 கிளிக் பண்ணோன்னே அதோட லைனில் போயிட்டு ஃபில் ஏரியான்னு இருக்கும். லைன் பீக் 1 கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு லைன் இருக்கும், ஃபில் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே கலரிங் கொடுக்குறது. தென் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர்னுங்கிறது 1 கலர்லேயும் வைக்கலாம், 2 கலர்லேயும் வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பேட்டர்ன்ஸில் வேணுமோ அந்த கலர்லேயும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டர்ன்ஸில் போயிட்டு 2 கலர்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த 2 கலர்ஸை நீங்கள் உங்களுடைய ஒன்று டார்க் கலர்ஸும் இன்னொன்று லைட் கலர்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அந்த விசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் உங்களுக்கான அந்த கலரை கொடுத்து இது பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து டேரெக்ஷன், நம்ம எந்த டேரெக்ஷன் வேணும்னு இந்த டேரெக்ஷன் கொடுக்குறேன். இந்த டேரெக்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு எந்த டேரெக்ஷன் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதே ப்ரொசீஜரை பீக் 2, அதாவது ஃபிட் பீக் 2 இந்த சைடில் எடுத்துட்டிங்களா, அதுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். இதில் லைன்னு கொடுத்துருக்கோம். லைன் வேறு ஒன்றும் கிடையாது, அதோட அவுட்லைன் லைனில் தான் நம்ம அந்த திக்னஸை மாற்றுறோம். அங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்தோம்னா அந்த லைன் கர்வ், அந்த கர்வ் மவுண்டன், அந்த கர்வ் வந்து நம்ம கிளியராக தெரியறதுக்காண்டி நான் பிளாக்கில் கொடுத்துருக்கேன். இல்லை கலர் கொடுக்கணும் தான், பிளாக் தான் கொடுக்கணுமா, இல்லைனா நீங்கள் நார்மலாகவே அந்த பிங்க்கு இல்லை ஒயிட் எதுவும் கொடுத்தாலும் கலர் தெரியாமல் கூட அந்த மவுண்டன் அந்த கவர் ஆகிறது கூட தெரியாமல் இருக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ செகண்ட் பீக்குக்கு நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன், 2 ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். சென்டர் அது வந்து இந்த பேட்டர்னில் கொடுக்குறேன், இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்க்குறேன். தென் ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ அது லைனை கிளிக் பண்ணி லைனுக்கு 3ன்னு கொடுக்குறேன். அதோட கலர் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். அது அவுட்லைன் இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு பேஸ் லைன். அந்த பேஸ் லைனுக்காக இப்படி இதே மாதிரி இருக்கலாம், இல்லை இதை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் அது மாதிரி ஓவல் ஷேப்பில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைன்றதை லைன் ப்ளஸ் சிம்பிள்னு கொடுத்திங்கன்னா மாறிடும். அதில் சிம்பிள்னு போய்க்கோங்க. மேக்ஸிமம் இந்த சிம்பிள் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் ஸ்டார்னு போட்டாலும் ஓகே. பாருங்கள், இது மாதிரி வந்துருச்சு. இந்த பேட்டர்னில் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வேணால் இந்த பேட்டர்னு, இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இதே போதுன்னா நீங்கள் ப்ரீவியஸையே செட் பண்ணிவிட்டு நீங்கள் திக்னஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி 1.52ங்கிற செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் போயிட்டு நான் அந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த ஸ்கேலை வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஃபிட்டிங் பீக்கை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஜூம் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்கு நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே பீக் வந்து 175 நான் கொடுக்கலான்னு இருக்கேன். கீழே வந்துட்டு 192 இல்லை 95 அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ரைட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறேன், திரும்ப அகைன் 190 கொடுத்து பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த சைடு உங்களுக்கு 174.3 இது மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்போ எக்ஸ்ட்ராஸாக கொடுக்கணும். 177 இல்லை 178 மேபி அப்படி கொடுக்கலாம். 176 கொடுக்குறேன். பாருங்கள், ரெண்டு சைடும் கொஞ்சம் போத் ஈக்குவலாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கீழே வந்து ஸ்பெக்ட்ரத்தை கீழே இறக்கணும். தென் இந்த குமுலேட்டிவ்ங்கிற பீக்கு வந்து நம்ம கலரிங் கொடுத்து அந்த திக்னஸ், அதாவது அதோட திக்னஸையும் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கீழே பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை நம்ம இது பண்ணுறதுக்கு கலர் சேஞ்சிங், இப்போ க்ரீன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கலர் சேஞ்சு வேணுன்னா நடுவில் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று லைட் கலரும் ஒன்று டார்க் கலர் அது மாதிரி ஏதாவது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும். இப்போ இந்த ஸ்கேலில் நம்ம ஒய்யோட ஆக்சிஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன்.
இந்த சேஞ்சஸ் ஏன் பண்ணுறேன்னா ஸ்பெக்ட்ரத்தை ஜஸ்ட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறோம் அவ்வளோதான். மற்றபடி இந்த சேஞ்சஸ் எவ்ரி இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுமா, திஸ் இஸ் ப்ரோட்டோக்காலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த இமேஜை நம்ம எவ்வளோ அளவுக்கு குவாலிட்டியாக, அதாவது அந்த ப்ரெசன்டேஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா இங்கே சொல்லிகிட்ருக்கேன். தென் ஓகேன்னு கொடுங்க. இப்போ கீழே பாருங்கள், ஸ்கேல் வந்து 2 தான் இருக்குது. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேபி 3 அந்த ஸ்கேல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் வந்து 3 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே, இது ஓகே ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு லேபிளிங். இப்போ எல்லாமே கர்வ்ல முடிஞ்சு. லேபிளிங்னா ஜிர்கோனியம் 3Dவோட 2 பீக் ஃபிட்டிங் வச்ச பீக்குக்கான வேல்யூ ப்ளஸ் அந்த கரஸ்பாண்டிங் பைண்டிங் எனர்ஜியையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஜிர்கோனியம் 3Dங்கிறதுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு அந்த கீழே பைண்டிங் எனர்ஜிங்கிறது அந்த வேர்டிங்கை அப்படியே ஒரு மேக்கப் காப்பி, ஒரு Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். அதில் நீங்கள் போய் எடிட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கார்னர், அதாவது சென்டரில் டீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா? அந்த டீ ஆப்ஷன் தான் உங்களுக்கான அந்த டெக்ஸ்ட் டைப்பிங் வேர்ட்ஸ். அங்கே போய் கூட டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இதையே நான் காப்பி கொடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கான இந்த பீக்குக்கான வேல்யூ வந்து ஜிர்கோனியம் 3D 5/2. இது வந்து ஜிர்கோனியம் 3D 1/2. இது வந்து ஆல்ரெடி இது 3/2, அது 5/2. ஆல்ரெடி வேல்யூ நான் லிட்ரேச்சர்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணேன். இப்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் பைண்டிங் எனர்ஜி வேல்யூ இங்கே பீக் 1 பீக் 2ல் இருக்குது. அந்த வேல்யூ எடுத்து நம்ம அங்கே அந்த பேஸ்ட் பண்ண போகிறோம். 181.5 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச், அதாவது சம்திங் வேறு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம கலர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமாங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எங்கேயோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும், கான்ஃபரன்ஸ், செமினார் எங்கேயா ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும், இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டேட்டா ப்ரெசன்டேஷனுங்கிறது உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியுங்கிறது நீங்கள் இதுலேருந்து நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூசுவலாக சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு இமேஜ் இது பண்ணணும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை நான் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.